இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தாலும் given quadratic equation f of x ன்னு எடுத்துக்கலாம். f of x equal to x square plus 7x plus 12. இங்க find the zeros ன்னு கொஸ்டின்ல இருக்கிறதுனால f of x equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ x square ஓட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். x square ஓட கோஎஃபிஷியன்ட் 1, கான்ஸ்டன்ட் டேர்ம் 12. ஸோ 1 into 12 is equal to 12. 12 ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் என்னன்னா 3 and 4. இப்போ 3யும் 4யும் ஆட் பண்ணா மிடில் டேர்ம் வரணும். அதான் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் சொல்றோம். அதான் நம்ம சரியா பண்றோம்னு அர்த்தம். எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் அந்த 7x டேர்மு 3 and 4x டேர்ம்ஸாக எடுத்துக்கணும். அதாவது இந்த 3 and 4 3x and 4xன்னு எடுத்துக்கலாம். அப்போ 7x 3x plus 4xன்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணும். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸில் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் காமனாக இருக்குது. அது வெளியில் எடுத்தோன்னா பேலன்ஸ் இருக்கிறது x plus 3. அப்போ x into x plus 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மில் 4 காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்தோன்னா பேலன்ஸ் இருக்கிறது x plus 3. அப்போ 4 into x plus 3ன்னு கிடைக்கும். இந்த டேர்ம்ஸில் x plus 3 அகெயின் காமனாக இருக்கிறதுனால இந்த x plus 3 காமனாக வெளியில் எடுத்தோன்னா பேலன்ஸ் இருக்கிறது x plus 4. நமக்கு இப்போ இந்த ஈக்குவேஷனோடைய ஃபேக்டர்ஸ் கிடைச்சாச்சு. அதாவது x plus 3 and x plus 4 தான் இதோட ஃபேக்டர்ஸ். இதுலேருந்து நம்ம ஜீரோஸை ஈஸியாக எடுக்கலாம். இங்கே f of x equal to 0ன்றதுனால இந்த ஃபேக்டர்ஸையும் நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். அதாவது x plus 3 is equal to 0. x plus 3 is equal to 0னா 3 இந்த பக்கம் ரைட் சைடு மூவ் பண்ணுறப்போ x equal to -3 ஆகும். அதே மாதிரி x plus 4 is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். 4 ரைட் சைடு மூவ் பண்ணுறப்போ x equal to -4. இப்போ நமக்கு இந்த ஜீரோஸ் கிடைச்சாச்சு. அதாவது -3 and -4 தான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜீரோஸ். இதை ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு வச்சுக்கலாம். ஒரு ஜீரோ ஆல்ஃபானும் இன்னொரு ஜீரோ பீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கணும். அதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் அப்போ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே இந்த ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -3 -4, அதாவது -3 + -4. அப்போ -3 -4 கிடைக்கும். இதை ஆட் பண்ணோன்னா -7 கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கணும். அதாவது ஆல்ஃபாவும் பீட்டாவும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறப்போ -3 into -4 is equal to 12ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து டைரெக்டாக சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுக்கணும். அதுக்கு ஏ, பி அண்ட் சி வேல்யூஸ் எடுக்கணும். அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்போ பியோட வேல்யூ இங்கே 7. அதே மாதிரி சின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். சியோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் 12. நெக்ஸ்ட் சம் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா என்னன்னா, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. இங்கே பி அண்ட் ஏ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ்ன்றது இந்த ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ -7/1 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு -7. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/e. சி அண்ட் ஏ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 12/1 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து டைரெக்டாக எடுத்த சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும், ஜீரோஸ்லேருந்து டைரெக்டாக எடுத்த சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்போ வெரிஃபை பண்ணியாச்சு.